கோல்டுக்கு நிகரான யூஎஸ் டாலர்ஸ் குறையும் போது கோல்டோட விலை ஏறிட்டு தான் போகுது. நம்ம இந்தியாவுக்குள்ள பெட்ரோலியம்க்கு அடுத்து அதிகமாக இம்போர்ட் பண்றது வந்து கோல்டு. அதை நம்ம டாலர் கொடுத்து தான் வாங்குறோம். அப்போ அந்த டாலர் கொடுத்து நம்ம வாங்கும் பொழுது நமக்கு தங்கத்தோட விலை அதிகமாகும், டாலரோட விலை அதிகமாயிடும். நம்ம அந்த டாலர் திருப்பி வாங்கும்போது கண்டிப்பா வந்து தங்கத்தோட விலை அதிகமாகிறத வாய்ப்பு இருக்கு. என்னுடைய ஃபோர்காஸ்ட் இப்போ ரிவைஸ் பண்ண ஃபோர்காஸ்ட் என்னன்னா 11,000 24 கேரட் இந்த வருஷம் டச் ஆகும் அப்படின்னு சொல்றேன். அப்படி பார்த்தா 22 கேரட் ஒரு 10,000 டச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அது டிசம்பருக்குள்ள இருக்கு. இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ கரண்ட் ரேட்ல பார்க்கும்போது யூஎஸ் டாலர் வந்து ஐஎன்ஆருக்கு ஈக்குவலண்டா பாத்தீங்கன்னா ஒரு 83-4 ரூபா இந்த ரேஞ்சில் சுத்திட்டு இருக்கு. ஆனா இதுவே ஒரு 2-3 மாசங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 87 ரூபா 50 காசு வரைக்கும் போச்சு. ஸோ அப்படி பார்க்கச்சல ஏன் அப்படி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆர்பிஐ வந்து கையில இருக்கிற யூஎஸ் டாலர் ரிசர்வ் வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. 83-84 கிட்டத்தட்ட ஒரு நோயாளிக்கு இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் இப்போ இருக்கும். இந்த மருந்தோட வேலை கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் பழைய உண்மையான நிலவரம் வெளியே வரும். இது ஆல்ரெடி நடந்துச்சு. கடந்த 6 மாசம் வந்து ஆர்பிஐ என்ன பிளான் பண்ணாங்கன்னா, நம்மளுடைய எப்படி சொல்றது, எலெக்ஷன்ஸ்லாம் வர்றதுனால 6 மாத காலங்கள் கையில இருந்த அந்நிய செலவு பண்ணி தான் யூஎஸ் டாலருக்கு நிகரான ஐஎன்ஆரை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அந்த 2-3 மாதங்களுக்கு முன்னாடி வந்து கையில இருக்கிற ரிசர்வ் குறைய ஆரம்பிச்சோடனே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து வெளியேற ஆரம்பிச்சு 87 ரூபா 50 காசு வரைக்கும் போச்சு. இது இந்த வருஷம் முடிவதற்குள்ள 90 ரூபா 95 ரூபா போறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கிறப்போ அதான் நான் சொன்னமே, நம்ம தங்கத்தையே டாலர்ல வாங்குறோம். அப்படி வாங்கும் பொழுது 90 ரூபா 95 ரூபா போச்சுன்னா அதிக ஐஎன்ஆர் கொடுத்து தான் தங்கத்தை வாங்க வேண்டியிருக்கும். அதிக ஐஎன்ஆர் கொடுத்து தங்கத்தை வாங்க தங்கத்தின் விலை கூட தான் போகுது. ஸோ அப்படி பார்க்கச்சல இந்த வருஷம் முடிவதற்குள் ஒரு டாலரோட விலை 90 ரூபா தொட்டுச்சு அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து ஒரு 11,000 ரூபா அந்த கிராம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாவே இருக்கு. ஸோ தங்கத்தை முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷார்ட் டர்மா பார்க்கறத வந்து மக்கள் நிப்பாட்டணும். இன்னைக்கு வாங்கி நாளைக்கு யாரும் அதை விற்க போறது இல்லை. அது விற்கிறது வந்து ஐடியலும் கிடையாது. ஏன்னா நம்ம வாங்குற ஒவ்வொரு தடவை வாங்கும்போது அதில் ஜிஎஸ்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஜிஎஸ்டி நமக்கு திருப்பி கிடைக்காது. ஸோ தங்கம் வந்து அந்த ஜிஎஸ்டியும் சேர்த்து அப்ரிஷியேட் ஆகணும். ஸோ அப்படி பார்க்கச்சல தங்கம் வாங்கும் போதே வந்து லாங் டர்மா பிளான் பண்றது ஐடியல். இன்னைக்கு வாங்கி நாளைக்கு யாருமே விற்க போறது இல்லைங்கிறத வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்.